وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن يعبدوني هذا صراط مستقيم. وقال الله سبحانه وتعالى وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من صلى يرائي فقد أشرك ومن صام يرائي فقد أشرك. وقال عليه الصلاة والسلام أيضا من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதமும் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கு. அதில் ரொம்ப பெருமதியான ஒரு காலம் இந்த ரமலானில் வரக்கூடிய சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் கத்ர். ரொம்ப பெருமதியான காலம். யார் அவர்களுடைய மறுமையை மிகவும் சிறப்பாக மிக வெற்றிகரமாக ஆக்கிறதுக்கு நினைக்கிறாங்களோ, அல்லாஹ்விடத்தில் பெரிய பெரிய இடங்களை பிடிக்கிறதுக்கு யாருக்கு ஆசையோ அவங்க பயன்படுத்துகிற நாள் தான் லைலத்துல் கத்ர். நாள்களை பொறுத்தவரையில் அதுக்கு நிகராக ஒரு சிறப்பான நாளை சொல்றதுக்கு வருஷத்தில் இல்லை. எவ்வளோ பிரயோசனம், எவ்வளோ சிறப்பான காலம் அது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 1000 மாதங்களை விட சிறப்பாக அந்த காலத்தை ஆகிறார். 1000 மாதங்களை விட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மாதத்தை சிறப்பாக்கிறார். ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் துர்ருல் மன்சூர் என்ற அந்த நூலில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த இரவில் தொழுகிற தொழுகைகள் 1000 மாதங்கள் தொழுகிற தொழுகையை விட நன்மையில சிறப்பு கொடுக்கும். அந்த இரவில் கொடுக்கிற சதகாக்கள் 1000 மாதங்கள் கொடுக்கிற சதகாவை விட சிறந்தது. அந்த இரவில் ஓதப்படுகிற தஸ்பீகள் 1000 மாதங்கள் ஓதுகிற தஸ்பீகுடைய கூலியை விட பெரிய கூலி. யார் இப்படி கூலி தருவான்? 1000 மாதம் என்றதை ரொம்ப லேசாக பார்க்கணும்.
1000 மாதம் என்று பார்க்கிற நேரம் 83 வருஷம். லைலத்துல் கத்ருடைய அந்த ஒரு இரவு 83 வருஷத்துக்கு சமம். அதிலுள்ள ஒரு மணித்தியாலம் 22 மாதங்களுக்கு சமம். அதிலுள்ள ஒவ்வொரு மணித்தியாலமும் சுமாராக 9 வருஷத்துக்கு சமம். லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒரு அவர் கழிக்கிறது 9 வருஷத்துக்கு சமம். அதில் ஒரு நிமிடம் கழிக்கிறது 22 மாதங்கள் கழிக்கிறது விட சிறந்தது. இப்படி ஒவ்வொன்றா கணக்கு போட்டு பார்த்தா அதில் ஒரு மூச்சை கூட வீணாக விடுகிறது பெரிய அநியாயம். அல்லாஹ் குறுகிய நேரத்தில் பெரிய நன்மை அந்த லைலத்துல் கத்ரில் தான். மேலால சொல்லப்பட்டு 1000 மாதம் கூட சிறந்தது. 1000 மாதம் என்று ஒரு சின்ன காலத்தை சொன்னா அதில் உள்ள ஒவ்வொரு மூச்சும் பெருமதி, அதில் உள்ள ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி, அதில் உள்ள ஒவ்வொரு மணித்தியாலமும் பெருமதி, அதில் உள்ள ஒவ்வொரு அசைவும் பெருமதி. அல்லாஹ் அப்படி பெருமதியாக வச்சுக்க. ஆக அந்த இரவு அடைஞ்சு கொண்டதுக்கு தான் இப்படியான முயற்சிகள். மக்ரிபில் இருந்து சுபஹ் வரைக்கும் உள்ள அந்த நேரங்களை பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஃபர்லான் அமல்கள், மக்ரிபுடைய ஜமாத் தொழுகை, இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோட அவ்வல் வக்தில், அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை அவ்வல் வக்தில், இதை பேணி தொழுகிறத கொண்டு அல்லாஹ் அந்த இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை ஒருத்தரும் கொடுக்கும். அந்த பாக்கிய தரப்பு எங்களுக்கு நசீபாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் செய்கிற அமல்களே ரொம்ப கொஞ்சம். அமல் செய்கிறது பார்சல் கட்டுற மாதிரி. எத்தனையோ வகையான பார்சல் கட்டேன். லட்சக்கணக்கான பெறுமதி உள்ள பொருள்களை போட்டும் ஒரு பார்சலை போடேன், பொட்டியும் போடேன். ஆயிரக்கணக்கு பொறுமதியானதையும் போடேன், பெருமதியே இல்லாததை போடுவோம். நீங்க ஆக பெருமதியானதை ஒரு பெட்டியில போட்டு பொதி செய்றீங்க, அதை பார்சல் பண்றீங்க. ஆனால் அந்த பார்சலோட பெருமதி எப்ப வரும்டா, சரியான அட்ரஸை கொடுத்தா, சரியான முகவரி கொடுக்கும். பார்சல் சேவைசி கொண்டு கொடுக்கிறாரே, 4-5 லட்சம் ரூபாய் பெருமதியான சாமான், 10 லட்சம் ரூபாய் பெருமதியான சாமான். ஆனா அதனுடைய முகவரி, அதனுடைய அட்ரஸை பிழையா கொடுத்தாரு. அவர் அதை பார்சல் பண்ணியும் வேலை இல்லை, கடையாக ஏறி பொருள்களை சேமிச்சும் வேலை இல்லை. ஏன்? பிழையான முகவரியை கொடுத்திருக்கிறாரே, பிழையான இடத்துக்கு போகும். இது போலதான் நாங்க செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது. கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கான நன்மைகளை, அல்லாஹ்விடத்துல உயர்ந்த பதவிகளை கொண்டு வந்து தருகிறது. ஆனா அந்த அமல்களை அல்லாஹ்விட்டு அனுப்பணும், சரியான அட்ரஸ் போட்டு அனுப்பணும். அமல்களுக்கு முகவரி கொடுக்கிறேன், அமல்களுக்கு எப்படி அட்ரஸ் போடுற? அமல்களில் வார இஹ்லாஸ் தான் அட்ரஸ். அதனாலதான் நியத்து வைக்கிற நேரம் வைக்கிறோம். உஸல்லி ஸலாத்தல் இஷா லில்லாஹி தஆலா சொல்றோம். இஷாவுடைய ஃபர்ல அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். ஏன் லில்லான்றது அட்ரஸ் தான், வேற யாருக்காகவும் நம்ம செய்யலாம். இது போல நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க, அந்த நோம்பு அல்லாஹ்வுக்காக பிடிக்கணும். ஜகாத்து கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்காக ஜகாத்து கொடுக்கணும். ஹஜ்ஜி செய்றீங்க, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்யணும். அல்லாஹ்வுக்காக என்று வந்தா தான் அது ரப்பிடுவோம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குதுண்டா, ஒரு மனிதர் அவருடைய குடும்பத்துக்கு செலவழிக்கிறார். எல்லாரும் செலவழிக்க தானே செய்யறாங்க. சம்பாதிக்கிற கபருக்கு கொண்டு போகவில்லை, சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு செலவழிக்கிறார். வீடு வாங்குறாரு, கூலி கொடுக்குறாரு, தண்ணிக்கு காசு கட்டுறாரு, பில் பே பண்றாரு, எந்த நாளும் சாப்பாடு ஏற்பாடு, உடுப்புகள் வாங்குறார், பயணம் போறார், குடும்பத்தை செலவழிச்சு கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் குடும்பத்தை செலவழிக்கிற இந்த செலவுகளுக்கு சதகார கூலி கிடைக்கும். குடும்பத்தை கொடுக்கிற செலவுகளுக்கு சதகார கூலி. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது, அந்த செலவை சும்மா செலவழிச்சு கொண்டு போனா நன்மை கிடைக்காது.
நீங்க இதனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஆசையோட செலவழிக்கும். ஹதீஸ்ல தெளிவாக வந்தீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தரவருடைய குடும்பத்துக்காக செலவழிக்கிறார், வஹுவ யஹ்தஸிபுஹா, இந்த ஒவ்வொரு பவுனுக்கும் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், இந்த ஒவ்வொரு சதத்துக்கும் ரப்பு எனக்கு கூலி தருவான் என்ற ஆசையோட இஹ்திசாபோட செலவழிப்பாருண்டா அவருக்கு அல்லாஹ் அந்த கூலியை கொடுப்பார். பாருங்க, அந்த ஆசை தான் முகவரி, அதுதான் அட்ரஸ். அந்த ஆசை இல்லாம ஒருத்தர் செலவழிச்சுட்டு போனாரே, செலவழிச்சதாக இருக்கும் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும். இஹ்திசாப் ஆக முக்கியமா. ஆகவே எங்கள் அமல்களை அல்லாஹ்விடத்துல சரியா அனுப்பி வைக்கிற முகவரி போடுற வேலை தான் இஹ்லாஸ். எங்க நிறைய பேர் என்ன விளங்கிக்கிறோம்டா, அல்லாஹ்வுக்காக வாயால சொல்லி கொண்டா சரி, இஹ்லாஸ் ஆகிடும். பிழையான விளக்கம் எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வாயால சொல்றது லேசி, இஹ்லாஸ் பரிபூர இடத்துல பாதுகாக்கிறது கஷ்டம். உண்மையான இஹ்லாஸ் என்றது என்ன தெரியுமா? சிரமமான இடத்துல, இஹ்லாஸுக்கு ஆபத்து வரக்கூடிய இடத்துல அல்லாஹ்வுக்காக என்று வாழணும், அல்லாஹ்வுக்கு என்று நடக்கணும். அந்த இஹ்லாஸுக்கு தான் அல்லாஹ் கூலி. சும்மா அல்லாஹ்வுக்காக வாயால சொல்லிட்டு போறதால, மக்களிடம் சொல்லும் போது நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன் என்று சொன்னதால இஹ்லாஸாக மாறிவிடாதே. எந்த இடத்துல இஹ்லாஸுக்கு எதிரான எண்ணங்கள் வருமோ, அந்த சூழலுக்கு போறோமோ, அங்க வச்சு அல்லாஹ்வுக்கு என்று வரும். இதுக்குத்தான் உண்மையான அடிமைத்தனம் என்று சொல்றோம். அல்லாஹ்வுக்கா செய்யும். ஒரு எஜமான அடிமை வச்சுக்கிறார். அடிமை என்றார் யாரு? அவர் ஆபித், அல்லாஹ் அடிமை. அவர் அந்த அடிமை முழுமையாக எஜமானு கட்டுப்படணும், செய்து கட்டுப்படணும். ஆபித் எப்படி கட்டுப்படணும்? எஜமானனுக்காக அவர் வேலை செய்யும். அவர் அடிமை என்ற என்ன? எஜமான எதை சொன்னாலும் அவர் சந்தோஷமாக அதை செய்யும். நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுட அடிமைகள். எங்கட மௌலா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. நாங்க எல்லாத்தையும் செய்யணும், எங்கட ரப்ப சந்தோஷப்படுத்த. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்பாசியா ஆட்சி காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார், கலீஃபா. அவர்கிட்ட ஒரு அடிமையோடு இருந்தார். கலீஃபா அந்த அடிமையோடு மிச்சமே இறக்கமா. எந்த அளவுக்கு இறக்கம்? அவருடைய சபையில இருக்கிற அமைச்சர்கள், மினிஸ்டர்மாரை விட இவரோட இறக்கம் கூட. எல்லா விஷயத்துக்கும் அவரை தான் கூப்பிடுற, எல்லாத்தையும் அவரோடு தான் பேசுற. இதனால அமைச்சர்களுக்கு கூட பொறாம, அடை நாங்க படிச்சவங்க, நாட்டு மக்கள் எங்களை தெரிவு செஞ்சுக்கிறாங்க, நாங்க தான் இந்த நாட்டை நடத்தி கொண்டு போறோம், எங்களை விட இந்த வேலைக்கு வந்த அடிமையோடு இவர் இறக்கமாக்கிறாரு. அரசன் விரும்பினாராம், ஏன் இவரோட இறக்கம்னு காட்டுறதுக்கு. அரச சபையில் ஒரு நாள் உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னா, எங்களை ஹசானா களஞ்சியத்தில் எங்களை கபட்ல இருக்குது, நல்ல ஒரு மாணிக்கம் ஒன்று இருக்குது, பல கோடி ரூபாய் பொறுமதியான மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை கொண்டு வந்தான். அதை கொண்டு அரசன் கொடுத்தான். பார்க்கவே பல பலன்னு மினுங்குது. அதை கையாலையும் தொட மாட்டாங்க, அதை கவர்ல போட்டு தான் மூடி வைப்பாங்க. அவ்வளவு பொறுமதியான மாணிக்கம். இதை எடுத்து அரசன் ஒரு முக்கியமான மினிஸ்டர்ல கையில கொடுத்தாராம். தூக்கி தரையில் அடிங்க, அடிங்க தரையில. இவர் சொன்னார், அரசனே இது அடிக்கணுமா, தரையில் அடிக்கணுமா? நாட்டோட சொத்து நிலை எத்தனை கோடி பொறுமதியான மாணிக்கம், இதை தரையில் அடிக்கணுமா? சொன்னாங்க, அடுத்தவரையும் பாஸ் பண்ணுங்க. அடுத்த மினிஸ்டரை கொடுக்கிறார், அடிங்கன்னு அவரும் கையில உருட்டி உருட்டிக்கிறார், அடிக்கிறார். சுத்தி வந்துச்சு, முழு அரச சபைக்கும் கொடுத்தாச்சு, யாருமே தரையில் அடிக்கல. அந்த அடிமையில கையில கொடுத்தாங்க, அடிங்கிற அடிச்சாங்க இல்ல. அரச சபையில் உள்ள சொன்னா பாருங்க எவ்வளவு பெரிய முட்டாளுங்க. இவ்வளவு பெருமதியான அரசன் மாணிக்கத்தை தூக்கி கீழ் அடிச்சான். அரசன் சொன்னார், இதுக்குத்தான் நான் இறக்கம். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் மாணிக்கத்தோட இறக்கம், அவன் என்னோட இறக்கம். நீங்க எல்லாரும் மாணிக்கத்தோட இறக்கம். ஏன் ஓர்டரை நீங்க செய்யல, நீங்க மாணிக்கத்தை பார்த்து இந்த ஓர்டரை நீங்க கவனிக்கல. அவனு மாணிக்கத்தை விட என் எஜமான பேச்சு பெருசி, அடிக்கன்னு அடிச்சுட்டான். இதுக்கு பேர் இஹ்லாஸ். சும்மா இருந்தேன் எஜமானு சொல்றது லேசு,
மாணிக்கத்தை தரையில் அடிக்க சொல்ல நேரம் அடிக்க தயாரா, அவர் தான் அல்லாஹ்ட அடிமை. நபிமார்கள் சொன்னாங்க, வானிஅபுதூனி வானிஅபுதூனி, அல்லாஹ் எங்களுக்கு சொன்னான், நீங்க எனக்கு அடிமைகளாக இருங்க, எனக்கு இபாதத் செய்யுங்க, அடிமைத்தனத்தை காட்டுங்க. நான் விருப்பம் அடிமைத்தனத்தை காட்டு. பாருங்க, நோம்பில கூட அல்லாஹ் அடிமைத்தனத்தை பார்க்கிறான். நோம்பில முக்கியமான 2 விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா? இஃப்தார அவசரப்படுத்துவோம், சஹர பிற்படுத்துவோம். அஜ்ஜிலுல் ஃபுதூர் அஹிருஸ் சுஹூர், சஹர நேரத்தோட தின்னுட்டு ஏப்பவிடவான. சஹர நீங்க அதாவது சுபஹுடைய பாங்கோடே போய்த்து குழம்பிடப்படாது, லாஸ்ட் நேரத்தில் சஹர் செய்யுங்க. இஃப்தார நேரமானு செஞ்சிருங்க. இஃப்தார நீங்க பாங்க பார்த்துக்கோ நிக்க தேவையில்லை, பாங்கட நேரம் ஆயிடுச்சா நீங்க இஃப்தார் செஞ்சுங்க. ஏன் அப்படி சொல்லி? அல்லாஹ் அதால விரும்புறானா, நான் தின்னுகண்டா நீ தின்னோடும், நிறுத்துகண்டா நிறுத்தம். பாகை சொல்ல முடியட்டே, இன்னொரு 5 நிமிஷம் போட்டேன்னா நீ அடிமை இல்லை, நீ வேறொரு ஆள். நான் எப்ப சாப்பிட சொல்லணும் நீ சாப்பிடணும், நான் எப்ப சாப்பாட்டை நிறுத்த சொல்லணும் நீ நிறுத்தணும். ஹஜ்ஜில எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தை காட்டுறான். ஒரு கணவனும் மனைவியும் ஹஜ்ஜிக்கு போறான், இதான் இபாதத். சில கட்டங்களில ஒரு மனைவி ஹஜ்ஜிக்கு போறாரே, கணவனுடைய முழு செலவில், கணவனுக்கு ஒரு 30 லட்சம் செலவாகுதுண்டா, அதே அளவு தொகையை மனைவிக்கு செலவழித்து தான் கூட்டு போகணும். அவரோட மனைவி அவரோட காசை கொடுத்து அவரை கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் விமானத்துல போறாங்க. மீகாத்துடைய எல்லை வந்துச்சு, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டே நியத்து வச்சாரா. அல்லாஹ் சொல்ல, இப்ப அவனை தொடையில் உனக்கு, நீ காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாய், நீ தான் உண்ட மனைவி தான், நீ தான் அவளை பார்க்கிறது. ஆனா இப்ப நான் சொல்ற நீ விடணும். எப்ப இஹ்ராம கலைறியோ அப்பதான் உனக்கு ஒரு ஹலால். பாத்தீங்களா? அடிமைத்தனம். நோம்பிலையும் அடிமைத்தனத்தை காட்டுறான், நோம்பிலையும் அடிமைத்தனத்தை சோதிக்கிறான், ஹஜ்ஜிலையும் அல்லாஹ் அடிமைத்தனத்தை சோதிக்கிறான், தொழுகையிலே அடிமைத்தனத்தை சோதிக்கிறான். அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் தான் இஹ்லாஸ். இதான் நபிமார் சொன்னாங்க, வானிஅபுதூனி ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், நீங்கள் எனக்கு வணங்குங்க, இதுதான் நேரான பாதை. எல்லா நபிமார்கள தாவத்திலையும் இஹ்லாஸுடைய தாவத் இருந்துச்சு. ஒரு சூராய்க்கு சூரத்து ஷுஆரா. இந்த சூரத்து ஷுஆரால முக்கியமான நபிமார்கள் சமூகத்தோட தீனுக்காக போராடிய முஜாஹதா செஞ்ச நபிமார்கள் வரலாறு எல்லாம் ஷோர்ட்டா சொல்றாங்க. ஹஜ்ரத் மூசாவில் ஆரம்பிச்சு அவரோட வரலாறு கொஞ்சம் பெருசா சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி, ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி, ஹஜ்ரத் ஷுஐபோட கதையை முடிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்த உடனே அவங்களோட மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் செஞ்சாங்க நல்லா சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இத்தகுல்லாஹ வாத்தியோ, உங்களுக்கு 2 வேலை இருக்குது, அல்லாஹ்வை பயப்படுங்க, நான் சொல்றதை கேளுங்க. இது 2 அடிமைத்தனத்தை அடையாளம். அல்லாஹ்வை பயப்படுங்க, அவன் உங்களை தெருவடா விட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், உணர்வோட வாழுங்க. நபிய நான் ஒரு மனிதன் தான், உங்களோட குடும்பம் தான், உங்களோட ஊரு தான், உங்களோட சமூகம் தான், ஆனா நான் சொல்லதை இங்க கேட்கும். இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் சொல்ற இடத்துல செய்யறதுக்கு பேரு, லேசில்ல. அதனால்தான் அமல்கள் அல்லாஹ்விட்டு ஒப்படைக்கப்படுகிற, கபூல் செய்யப்படுகிற இஹ்லாஸா. எத்தனையோ பேர் வாழ்க்கையில பாத்திக்கிறாங்க, கனவுகள்ல பாத்திக்கிறாங்க, நிறைய அமல்களை செஞ்சுட்டு போயிட்டு ஒரு அமலும் வெளிப்படுத்திக்க. ஒரு பெரிய மனிதர் நிறைய இபாதத்துகள் செஞ்சார், தஹஜ்ஜுத் தொழுதார், சுன்னத்து தொழுதார், ஆயிரக்கணக்கான குர்ஆன் ஓதினார், கிதாபுகள் எழுதினார், மாணவர்களை உருவாக்கினார், எல்லாம் செஞ்சார். மௌத்தானத்துக்கு பின்னால் அவருடைய மாணவர்கள் கனவில பார்க்கிறாங்க. ஏன் கனவை பத்தி பேசணும்டா, கபரு போன பிறகு அங்கிருந்து செய்திகள் வர வழியே இல்லை. கபரிலிருந்து யாரு செய்தி கொண்டுவார்? கபர்ல போட்டுட்டு வந்துடுறோம். அங்கிருந்து செய்தி வாரதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி இருக்குது, சாலிகான மனிதர்களுக்கு தெருபடுற உண்மையான கனவு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், கனவில பொய் கனவும் இருக்குது, உண்மையான கனவு சஹர் நேரத்துல காண்ற கனவு.
சொன்னாங்க நபித்துவம் என்பது அல்லாஹ்விடமிருந்து செய்தியை மக்களுக்கு வந்து செய்தி கொடுக்கிறது நபித்துவம். அல்லாஹ் இதை சொல்றான், அதை உம்மத்து வந்து சொல்லியாச்சு. அல்லாஹ் வஹி அனுப்புறான், அதை உம்மத்திட்ட வந்து செய்தி சொல்லியாச்சு. அந்த தொடர்பு இப்ப இல்லை. நபிமார்கள் இல்லாததுனால நபிமார்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய செய்தி வர வழி இல்லை. அல்லாஹ்விடமிருந்து செய்தி வாரத்துக்கு ஒரே ஒரு பகுதி இருக்குது. நபிமார்கள் கொடுத்த செய்தியை 46 பகுதியா பிரிச்சு ஒரு பகுதி மிச்சம் இருக்குது. அதுதான் சாலிஹான மனிதர்கள் காண்ற கனவு. புகாரில ரிவாயத். அப்படி ஒரு கனவில காண்டார் மாணவர், கனவில காண்டார். உஸ்தாத கேட்கிறார், மா ஃபஅல அல்லாஹு பிக், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்? பெரிய எதிர்பார்ப்போட எல்லாம் தயாரிப்பெல்லாம் செஞ்சு கொண்டு போனீங்க, போன போது அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? அவர் சொன்னாரே, நான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சேன், உங்களோட பார்வையிலே நான் பெரிய சாதனை நிகழ்த்தின மாதிரி விளங்குச்சு. எத்தனையோ கிதாப் எழுதி போட்டேன் தீனை பாதுகாக்க, எவ்வளவோ தொழுக, எவ்வளவோ ஓதினேன். எல்லாம் பெய்து பார்த்தா அங்க பாரமா இல்லுண்டு. அது ஒன்றும் என் நன்மையில பக்கத்தை கடமாக்கிறீங்க. என்னன்னு நான் பார்த்தா அந்த அமல்கள் எல்லாம் வேற யாரையும் சந்தோஷப்படுத்த நான் செஞ்சேன். தொழுதிக்கிற யாரையும் சந்தோஷப்படுத்த, குர்ஆன் ஓதிக்கிற இடையில யாரையும் சந்தோஷப்படுத்த. எப்ப அமல்கள்ல மற்றவருக்கு என்று வருகிறதோ அமல் நீக்கிற வலு அந்த பாரம் இல்லாம இருக்குது. மீசான் தராசில போட்டாலும் அந்த அமலுக்கு பாரமாக்குற சக்தி இல்லை. அவர் சொல்றாரே, நான் ஒரு வேலை ஒன்று செஞ்சேன், 7 கிராமங்களுக்குள்ள போய்த்து அங்கிருக்கிற 7 பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சு கொடுத்தேன். அது வந்து யாரோட பாராட்டையும் எடுக்கவில்லை, அவங்களுக்கு தீனை படிச்சு கொடுக்கணும்னு அந்த வேலையை நான் செஞ்சேன். அந்த ஃபாத்திஹா படிச்சு கொடுத்ததால மட்டும் அல்லாஹ் என்ன பாதுகாத்து. இஹ்லாஸ் சக்தி. ஆகவே இஹ்லாஸ பாதுகாத்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஷைத்தான் பலவிதமான எண்ணங்களை போடுவான். அவனுக்காக செய்வோம், நாங்க செஞ்சோம் என்று காட்டுவோம். சில இடத்துல ரகசியமா செஞ்சிருவோம். ஆனா எங்களுக்கு எப்படி சோதனை வரும்னா, ஒரு இடம் ஒன்று வரும், சொல்லி காட்டினா தான் நல்ல மண்டு வந்துடும். அது சொல்லி காட்டினா தான் நீங்க விளங்குவாங்க என்று விடுவாரு பெய்தான். லில்லாஹ்ன்றதாக முக்கியமானது. லில்லாஹ்ன்றதாக முக்கியமானது. இஹ்லாஸுடைய அமலுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கிறான், கைரை வச்சுக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், தர்மம் கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான். ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு போட்டு அவசரத்தில் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி நடக்கும், உங்களுக்கு எதிராக நிற்பான், உங்களுக்கு அட்டக்கா நிற்பான். அந்த நேரம் நீங்க அதை சொல்லி காட்டினீங்க, உங்களோட சதக்கா போயிடுச்சு. சதக்கா ரிஜெக்ட். லா துபதிலு சதகாதிகும் பில் மன்னி வல் அதா. கொடுக்கிற சதக்கா பொறுமதி மஹ்ஷர்ல உங்களுக்கு கொடை போல வந்து நிழல் தரக்கூடிய சாமான். அதை சொல்லி காட்டி சதக்கார நன்மையை பாத்திலாக்கிட வேணாம். குர்ஆன் நேரடியான வெற்றி. சதக்கா பொறுமதி இல்லா போல சொல்லி காட்டினான். சூரத்துல் தஹ்ர்ல வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுறோம். சூரத்துல் தஹ்ர்ல அல்லாஹ் சில சஹாபாக்களை பத்தி சொல்றான். அவங்களுக்கு சாப்பாட்டுல தேவை இருந்துச்சு, அவங்களுக்கும் பசி, போதுமான உணவு இல்லை. அப்படி இருந்தும் கூட மிஸ்கீன் ஒன்று கொடுத்தாங்க சாப்பாட்டை, அனாதை கொடுத்தாங்க சாப்பாட்டை, ஒரு கைதி கொடுத்தாங்க சாப்பாட்டை. அவங்களோட சாப்பாட்டை அவங்க பொருந்தி கொண்டு பசியோட இருந்து கொண்டு மற்றவண்ட பசியை போக்கணும்னு கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய அமல் இது. வைத்இமூன தஆம அலா ஹுப்பி. யுத்இமூன தஆம், அவங்க உணவளிக்கிறாங்க. அலா ஹுப்பி, அவங்களுக்கு அதுல விருப்பம் இருக்குது, நாங்க தின்னோன்னு ஆசை இருக்குது. ஆனாலும் நாங்க தின்னாட்டியும் பரவாயில்லை, மற்றவனுக்கு கொடுப்போம். யாருக்கு கொடுத்தாங்க? மிஸ்கீன வ யதீம வ அஸீரா. மிஸ்கீனுக்கு கொடுத்தாங்க, வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, கைதியாக வச்சுக்கிற ஜெயில இருக்கிற கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்ததான் இதை கொடுத்தேன். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக கொடுத்தோம். இஹ்லாஸ பேசினாங்க. லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா. யாரை சாப்பாடு கொடுத்தோமோ இவங்க எங்களுக்கு கூலி தரணும் எதிர்பார்க்கவும் இல்லை, இவங்க எங்களுக்கு நன்றி செலுத்தணும் எதிர்பார்க்கவும் இல்லை. அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்தோம். அதனால அல்லாமா இப்னு தைமியா போன்றவங்க எழுதுறாங்க, ஒரு ஏழைக்கு உணவை கொடுத்துட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாலும் உங்களோட சதக்கார பொறுமதி குறைஞ்சிருக்கும். துவா செய்யுங்கன்னு கூட சொல்லப்படாது. அது கூட நீங்க கொடுத்த சதக்காவுக்கு அவர்கிட்ட இது பிரதிகூலி எதிர்பார்க்கிறீங்க. ஜஸா வலா ஷுக்கூரா.
இஹ்லாஸை அவ்வளவு தூரம் அல்லாஹ் உற்று நோக்கிறான். ஆகவே இஹ்லாஸ் என்பது பள்ளியில சஃபில் இருந்து கொண்டு இல்லான்னு சொல்றதல்ல, பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுக்காண்டு சொல்றதில்லை. அந்த செஞ்ச அமலை அட்டாக் பண்றதுக்கு ஒரு நிலைமை வரும்போது ஐநா பல்லா கடிச்சு கூட அல்லாஹ்வுக்கு நிக்கிறது. இதுதான் உண்மையான இஹ்லாஸ். அப்படி நிக்கிறவங்கள இறுதி நேரங்களை அல்லாஹ் சிறப்பாக்குறான். இஹ்லாஸ் ஒருத்தருக்கும் தெரியப்படுறதில்லை. அது அவருக்கும் ரப்புக்கும் இருக்கிற ரகசியம். அந்த ரகசியத்துல பிரயோஜனம் கிடைக்குமா ரூஹு போற நேரத்தில். அல்லாஹ் மரியாதை பண்றவங்க. உஹது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. உஹது யுத்தம் நடக்குது. ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி. அதுக்கு பிறகு சின்னொரு முன்பின்னாச்சு. அதனால முஸ்லிம்களுக்கு ஓட அடி கிடைச்சிட்டாங்க. 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப இந்த நேரம் முஸ்லிம்கள் சார்பாக ஒருத்தர் வந்து ஃபீல்டில் இறங்கி நல்லா ஒர்க் பண்ணினார். அவருடைய பேரு உஸ்மான். அவரை மாதிரி ஒருத்தருமே வேலை செய்யல. யாரும் வேலை செய்யல. ஹஜ்ரத் உமர் கூட அப்படி வேலை செஞ்சு கொள்ளையலாம். வாளை எடுத்து சுழட்டினா சேர்ந்து நிற்கிற காவிலையும் வெட்டு வீசுறாரு. தனியா வாரவனையும் வெட்டுறாரு. இவரை காண்றவனெல்லாம் ஓடுறானுங்க. எத்தனையோ பேர் வெட்டி போட்டாங்க. இவர் மாதிரி தீனுக்கு வேலை வேற ஒருத்தருமே செய்யல. அப்ப ஒருத்தர் போய் சொன்னாரு, மாலையில யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க. இந்த கண்டா பெரிய சான்ஸை அடிச்சு கொண்டாரு உஸ்மான் தான். வெளிரங்கம் அப்படித்தானே திருப்படுது. நல்லா ஓடியாடி ஓடு பாடுபடுறாரு. அவரு தான் பெறற்ற மாதிரி விளங்குது. இப்படி ரசூலுல்லாஹ் முன்னுக்கு பேசிக்கொண்டாங்க. சஹீஹ் புகாரிலிங்கிற செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா விளங்குங்கோ, இவர் நரகவாதி என்ன. முஸ்லிம்களுக்காக தான் பாடுபடுறாரு. அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகம். அதுக்கிடையில் ஒரு சஹாபி அவர்கிட்ட சொல்லிக்குது, நீங்க மாஷா அல்லாஹ், நீங்க இல்லாட்டி இன்னைக்கு நாங்க பட்டிப்போம்ப்பா. நீங்க பெரிய ஒரு முஜாஹதா செஞ்சீங்க, முஸ்லிம்களுக்காக இஸ்லாத்துக்காக இவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சீங்க. அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை வந்து பாடுபடவும் இல்லை, உங்களோட தீனை பாதுகாக்க பாடுபடவும் இல்லை, எங்கட ஃபேமிலியாக்களுக்கு அடிபடுது, அன்சாரிகளுக்கு, அந்த எங்கட ஊருக்காக இறங்கின நாங்க வர அல்லாவுக்காக இறங்கி, எங்க இறங்கி ஊருக்காக இறங்கி, அவரோட கபீலாவுக்காக இறங்கிக்கிறார். என்ன முடிவு? ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார், நரகவாதி. சஹாபாக்களுக்கு இந்த டவுட்டும் வந்துச்சு, அடி இவ்வளவு பாடுபட்டொத்தர் இது நரகவாதி என்றது நியாயமா? அக்ஸம் இப்னு அபில் ஜூன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன ஆகுதுன்னு பார்க்கிறதுக்காக நாளைக்கு இவரோட பின்னாலே நான் போறேன், போயிட்டு வந்தவங்களுக்கு சொன்னேன். அடுத்த நாள் யுத்தம் ஆரம்பிச்சோன்ன அக்ஸம் ரலியல்லாஹு பின்னாலே போனார். இவர் நின்றா அவரும் பின்னால் நிற்கிறார், அவரோட செல்ல இவரும் ஓடுறார். ஏன்னா இவர் ரிப்போர்ட்டர் மாதிரி மாத்தியால போறதானே பின்னால. அந்த மாதிரி இவரு என்ன நடக்குதுன்னு பார்க்க போய்த்தா அன்றைக்கு யுத்தம் செஞ்சு அவரு காயம் கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு வெட்டொன்று பட்டு வருத்தம் உண்டாகிட்டு அவர் முடிவு செஞ்சாரு, வாழ்றதை விட தற்கொலை செஞ்சு கொள்ள நல்லவன். வாளை எப்படி நிலத்தில குத்தினார், நெஞ்சுக்குள்ள ஏற்றி கொண்டாரு, தற்கொலை செஞ்சு மூட்டாய். அந்த சஹாபி ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு நான் சாட்சி சொல்றேன். ஏப்பா திடீர்னு வந்து அப்படி சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க நேத்து இவரை பத்தி சொன்ன நேரம் ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு தியாகம் செஞ்ச ஒரு மனுஷன் நரகவாதியாண்டே. அப்ப நான் இவங்களுக்கு சொன்ன, நான் போய் பார்த்து வரேன். இன்னைக்கு போய் பார்த்தேன், அவரை காயம் ஏற்பட்ட அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாம அவரே ஆயுதத்தை இறக்கி தற்கொலை செஞ்சு கொண்டாரு. என்ன காரணம்? இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக போராடல, அவருடைய ஊருக்காக அவருடைய சமூகத்துக்காக போராடினார். இஹ்லாஸ் வைத்து இதுக்கு நேரே அது ஒரு அன்சாரி, இன்னொரு அன்சாரி இஹ்லாஸை காட்டினார். என்ன இஹ்லாஸ்? மதீனால இருந்த யஹூதிகள்ல 3 கூட்டம் இருந்தாங்க. பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகா. எல்லாம் உன்னைக்கு இருந்தவங்க யஹூதிகள். அந்த 3 கூட்டமுமே ஒப்பந்தத்தை முறிச்சவங்க தான். ஒப்பந்தம் பண்ற ரசூலுல்லாஹ் முறிக்கிற சந்தர்ப்பம் வரச்சல்ல மோசடி செய்வாங்க, துரோகம் செய்வாங்க. அதுல பனு நதீரோட சம்பவத்தை குர்ஆன் ஓதினா சூரத்துல் ஹஷ்ர். ஹஷ்ர் என்றாலே என்ன? எழுப்பி விரட்டுறது. ரசூலுல்லாஹ் பனு நதீர மக்கால இருந்து எழுப்பி விரட்டினாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லுவான சூரத்து பனி நதீர் என்று சொல்லுங்க. பனு நதீரோட சம்பவம் தான் அழி.
அந்த மாதிரி இன்னொரு கூட்டம் இருந்தாங்க பனு குறைவா. அவங்களும் மோசடி செஞ்சாங்க. என்ன மோசடி செஞ்சாங்க? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு போற நேரம் உள்ளுக்கு ஐடியா பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் சோறு கிட்ட உட்கார வச்சு மேலால கல்லொண்ட தலையில போட்டுருவோம். எப்படி பிளான்? அப்போலேயே தலைவர்களை கொள்றது அவங்களோட பழக்கம் தான். ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, இங்கிருந்து மாறிடுங்க, இப்படி ஒரு பிளான் உள்ளுக்கு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி போனாங்க. போறது யஹூதிகள் விலங்கல்ல, மலக்குகள் ரவுண்டுக்கு நின்றுட்டாங்க. அவங்களோட கண்ணு தெரியல. ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, என்னையே கொல்ல திட்டம் போடுறான், இவங்களோட ஒப்பந்தம் சரி வராது, உடனே ஜமாத்து வழியாக பனு குறைலாக்கு எதிராக 17 நாள் அவங்களை ரவுண்ட் அப் பண்ணி வச்சு சண்டராக சொன்னாங்க. ஏலாண்டா கடைசியில சொன்னாங்க, உங்களோட பேச்சை நாங்க கேட்டு வரமாட்டோம், ஆனால் நாங்க அன்சாரிகள்ல அவுஸ் என்ற கிளையோடு எங்களுக்கு ரொம்ப தொடர்பு. அன்சாரிகள்ல அவுஸும் ஹதரஜும் வைக்கிறாங்க இல்லையா, அவுஸ் என்ற கிளையோடு எங்களுக்கு ரொம்ப தொடர்பு. நாங்க அவங்களோட தான் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு காலம் செஞ்சோம். நாங்க அவங்களுக்கு உதவியா இருந்த, அவங்க எங்களுக்கு உதவியா இருந்த. அவுஸ் கிளையினுடைய அமீர் எதை சொல்றாரோ அதுக்கு நாங்க கட்டுப்பட தயார். அவுஸ் கிளையோட தலைவர் யாரு? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டிட்டு வாங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அப்ப யஹூதிகள் ஏன் அவரோட பேரை சொன்னா, அவங்களுக்கு தெரியும் ஒரு சைடுக்கு இழுப்பாருங்க. நாங்களும் அவங்களோட பொக்கையா தானே சாட்சி பெரிய கூட மக்கள் மாதிரி அவுஸ் ஹதரஜும் ரெண்டு நல்ல ஃபிட்டா தான் இருந்த ரெண்டு கூட்டமும். எப்படியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வச்சுதான் இவர் பேசுவாரு. இது சாத் இப்னு முஆத் அவங்க எதிர்பார்த்த யூதர்கள். சாத் இப்னு முஆத் தான் சொன்னாங்க, சாத் இப்னு முஆத், இந்த யூதர்கள் சொல்றாங்க, நீங்க இருக்கிற தீர்ப்பதோ அதை கட்டுப்படுறேன், நீங்க தீர்ப்படுங்க. சுப்ஹானல்லாஹ். அவருக்கு கொஞ்சம் பூசி கீசி எடுக்க இருந்துச்சு. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்குற தீர்ப்பு என்ன தெரியுமா? இதுல யாரெல்லாம் ஆயுதம் தூக்கி இவங்களோட போராட வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்லுங்க. இவங்கள பெண்கள் எல்லாத்தையும் பிடிங்க கைதியா, இவங்கள பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிமையாக்குங்க, இவங்கள சொத்துகள் எல்லாத்தையும் கனிமத்தாங்க. யஹூதிகள் எதிர்பார்க்கவே இல்லையா, அது எங்களோடு இருந்தவர் இந்த இடத்துக்கு வந்து இப்படி தீர்ப்பு செஞ்சுட்டாரா? தீர்ப்பு செஞ்ச பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹக்கம்த பிஹுக்மில் மலிக், அல்லாஹ் எடுத்த இந்த தீர்மானத்தை தான் நீங்கள் எடுத்துட்டீங்க. இதுதான் இஹ்லாஸ். எவ்விடத்துல வாசிக்கு பாய வேண்டி வருகிறதோ அங்க லில்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் நினைக்கணும். பள்ளியில சஃபலி இது லில்லாஹ்னு சொல்லதல் இஹ்லாஸ். இந்த மாதிரி இடத்துல வந்து அல்லாஹ்வும் உங்களோட உறவும், அல்லாஹ்வும் உங்களோட தொடர்பும், அல்லாஹ்வும் உங்களோட ஊரும், அல்லாஹ்வும் உங்களோட சொந்த பந்தமும் வந்து மோதுற நேரம் அல்லாஹ்வை உட்படுத்துறீங்களா, அதுக்கு பேர் இஹ்லாஸ். இவருக்கு எப்படி மௌத்து வந்துச்சு? இந்த சாத் இப்னு முஆதுடைய ஜனாஸா அவரோட ரூஹ் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிட்டது. முஹ்லிஸ் இஹ்லாஸ் உள்ளவருடைய அரிசி. இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சாத் இப்னு முஆத், சாதுடைய மௌத்துக்காக ரஹ்மானுடைய அரிசி நடுங்கிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்னு கேள்விப்பட்டனே சொன்னாங்க, அவசரமா போடுனா உடுத்த உடுப்போட ஓடினாங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்படி ஓடுறீங்க? சொன்னாங்க, இவரோட ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமாகிது, ஏத கையால நான் குளிப்பட்டோம். ரசூலுல்லாஹ் குளிப்பட்டது போறாங்க. அவரோட வீட்டுக்குள்ள பெருசா ஆட்களும் இல்லை, ஆனா கால்களை நெருக்கி நெருக்கி வச்சுக்கொண்டு போறாங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ் வெளியூர் ஜனக்கூட்டம்ல மெதுவா போற மாதிரி போறீங்க? சொன்னாங்க, உங்களுக்கு விளங்குது இல்ல, இவரோட ஜனாசாவில கலந்து கொள்ள 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க. 70,000 மலக்குகள். அல்லாஹ் எவ்வளவு சிறப்பிச்சாங்க. எதால கிடைச்சது? இஹ்லாஸ். இதனால் இஹ்லாஸ் என்ற இந்த தன்மை இருக்குதே, இந்த சிபத் இருக்குதே, இது ஈமான அதிகப்படுத்துறதால தான் இது வரும். இல்லைன்னா அந்த நேரத்தில் இஹ்லாஸ் வைக்கணும். நாங்க இதுவரைக்கும் எத்தனை இஹ்லாஸை பலி கொடுத்தீங்க தெரியும், எத்தனை சதகா இதுவரைக்கும் குப்பையில போடப்பட்டீங்க தெரியும், சொல்லி காட்டியே வைத்தீங்க. 10 லட்சம் கொடுத்தீவார், 9 லட்சமும் குப்பையில, சில நேரம் 10 லட்சமே குப்பையில. எங்கெங்கயோ கொடுத்தவரை நோவிச்சிப்பார், கொடுத்தவர்கிட்ட லாபம் எதிர்பார்த்திப்பார், கொடுத்ததை சொல்லி காட்டிப்பார். எல்லாம் பாருங்க. அப்ப இஹ்லாஸை பாதுகாக்கிறதுக்கும் ஈமான் ஒரு வெளிச்சம் தேவை.
ஈமான் இல்லைன்னா இஹ்லாஸ் என்ற அல்லாஹ்வுடைய இந்த தன்மை வராது. யாருக்கு இஹ்லாஸ் இல்லையோ அவங்களுக்கு வரும் முகஸ்துதி. அல்லாஹ் அல்லாதவரை திருப்திப்படுத்த வேலை செய்யணும், அவரை சேப்படிக்கொள்ளணும், அப்படி வேலை செய்யணும். அதுக்கு சொல்றதே தென்படாத ஷிர்க். ஷிர்க் ரெண்டு வகைக்கு. ஒன்று பகிரங்கமாக சிலைகளை வணங்குறது, சிலைகளுக்கு ஆதரவாக பேசுறது, அல்லாஹ்வுக்கு சமமாக இன்னொருத்தரை நிறுத்தி பேசுறது. இது ஓபன் டாக், இது நேரடியான ஷிர்க். ஷிர்க் ஜலி. நீங்க செய்த அமல்களை அல்லாஹ் செய்யற மாதிரி காட்டிக்கொண்டு மனசுக்குள்ளால இன்னொருத்தரை நிறுத்தினீங்கன்னா அதுக்கு சொல்ற ஷிர்குல் ஹஃபி, மறைவான ஷிர்க். அதை இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ஷிர்கால இஸ்லாத்தை விட்டு வெளியில போறதில்லை, இஸ்லாத்துக்குள் இருப்பாரு, ஆனா பாவியாக மாறிடுவார். ஆக இந்த ரெண்டு பக்கம் இஹ்லாஸ பாதுகாத்தோம்னா அல்லாஹ்ட்ட பெரிய கூலி கிடைக்கும். இஹ்லாஸ் பறிமைத்து சென்றா ஷிர்குல் ஹஃபி உண்டாகும். எனவே செய்யப்படுகிற அமல்களை கொஞ்சமாக செஞ்சாலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்து எந்த இடத்துல நடந்து கொண்டாலும், அது தொழுகையாக இருக்கட்டும், மக்களோட நடந்து கொள்ள விஷயங்களாக இருக்கட்டும், குடும்பத்தை செலவழிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், சமூகத்துக்கு செலவழிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்துக்காக பாடுபடுற வேலையாக இருக்கட்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கே அதை செஞ்சிடும். எனவே ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய மேலான கிருபையை கொண்டு எங்களோட அமல்களை இஹ்லாஸ் உள்ளதாக்கி சரியான முகவரியோட அந்த ரப்பிடத்திலே அனுப்பி முழு வெகுமதிகளையும் நாளை மறுமையில் நடந்து கொள்ளும் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.